சாக்கடையில ஒரு பெருச்சாலிய நானும் ஊர்ல இருந்து வந்தல இருந்து பாக்குறேன். எனக்கு ஆப்போசிட்டாவே. ஹலோ ஜாலி டெக்ஸ் மக்களே, நேற்று எபிசோடு கொஞ்சம் பரவாயில்ல. பிக் பாஸ் ஏதோ கண்டென்ட் இல்லைனாலும் கொஞ்சம் காமெடியா பண்ணி கொஞ்சம் எபிசோட ஓட்டிட்டாங்க. அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் பா. சரி, ஓகே. இன்னைக்கு என்னென்ன சம்பவம் பண்ணிச்சு, என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னா உள்ள போய் பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் எடுத்துனே இந்த மெய்யலகன் டியூட்ஸ் இருக்காங்கல்ல, ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சு அப்படியே மாறி மாறி சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, இப்போ சண்டை பெருசாயிருச்சோ அப்படின்னு பாத்துருந்தா சடனா திருப்பி கட்டி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க. இங்க என்னையா நடக்குது? இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள எப்பவுமே வந்து ஒரு வேவ் லென்த் ரொம்ப சிங்க் ஆகுது போல இருக்கு. என்னை விட்டுட்டு போக மாட்டேல்ல. நீங்களா போன்னு சொல்ற வரைக்கும் எங்கேயும் போக மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து கனி வந்து பேச ஆரம்பிச்சு அப்படியே வந்து எஃப்ஜே மூலியமா பாருக்கிட்ட போய் விடிஞ்சிச்சு. அது என்ன சம்பவம்னா, கனி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அங்க கொஞ்சோண்டு குழம்பு இருக்கு. அதை வந்து பாரு வந்து சிங்க்ல போய் வச்சுட்டா. ஆனா இந்த எஃப்ஜேக்கும் கனிக்கும் ஆல்ரெடி குழம்பு இருக்கு. இருந்தாலும் இந்த குழம்பை, அதாவது கொஞ்சோண்டு இருந்த குழம்பை எப்படி சிங்க்ல வைக்கலாம் அப்படின்னு சபரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த கம்ப்ளைண்ட் அப்படியே வந்து கடும் கோவத்துல ஆனவன எஃப்ஜே வந்து என்ன பண்றான்னு பாருங்களேன். குப்பையில போடாத, டேய் 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 ஏய், இப்படிலாம் கொட்டிட்டு பார்வை பிடிச்சி ஏறுன்னு ஏறான். ஆனா எஃப்ஜே வந்து இப்படி பண்ணதுக்கு கண்டிப்பா வந்து விஜய் சேதுபதி சார் வந்து வச்சு செய்ய போறாரு, அது நிச்சயம். ஆனா இத முன்னாடியே தெரிஞ்ச பாரு வந்து இவங்க எல்லாம் சொன்ன உடனே ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்டரை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டா. ஏன்னா அவளுக்கு என்ன நடக்க போகுது வீக்கெண்ட்ல எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சாப்பாடு விஷயத்துல பண்ணா விஜய் சேதுபதி சார் வச்சு செய்ய போறாரு அவருக்கு தெரிஞ்சு முன்னாடியே வந்து சாரி கேட்டு அப்படியே தப்பிச்சிட்டா பாரு. சாரி மாமா. சாரி கேட்பேன். அதுக்கப்புறம் வந்து டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு. அதுல தர்பீஸுக்கு பதிலா பார்வதிய ராணியா மாத்தாங்க. அப்புறம் கானா வினோத்துக்கு பதிலா விக்ரம மாத்திட்டாங்க. சோ இது வந்து நீங்க ரெண்டு பேரும் நல்லா பண்ணல அதனால மாத்திரம் நினைக்காதீங்க. உங்களை மாத்தி பார்த்தா என்ன நடக்க போகுது அத ஒரு கியூரியாசிட்டில நான் மாத்தினேன் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்றாரு. ஆனா எல்லாரையும் வந்து ஓப்பனா பேசுங்கன்னு சொல்லிட்டு இங்க பிக் பாஸே வந்து கபடம் நடக்க மாட்டிட்டு இருக்காரு. என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும், இங்க அடிச்சா இங்க தான்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு. இதுக்கப்புறம் வந்து வினோத் வந்து தர்பூசணியை பார்த்து யம தர்மம்னு சொன்ன உடனே கடுப்பான தர்பூசணி வந்து தீஞ்ச கரிச்சட்டி வாயா அப்படின்னு சொல்லியிருக்கான் போலக்கு. ஸோ அதை வந்து மியூட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இதை பார்த்த அரோரா வந்து அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவளை பிடிச்சி ஏற ஆரம்பிச்சிட்டான் அந்த தர்பூசணி. பிச்சு புடுவோம், பிச்சு போடலாங்க. ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட். ஆனா தர்பீஸ் அவர்களே, நீங்க மட்டும் அவரை தீஞ்ச கரிச்சட்டி வாயன்னு சொன்னது எந்த வகையில நியாயம்? இது மட்டும் உங்களுக்கு தப்பா தெரியாதா? இது உண்மையால நீங்க பாருங்க. இல்ல நான் வா பேசல. யோ இப்ப பேசு. யோ இங்க வர்ற. அப்புறம் தர்பூசணி எந்திரிச்சு பார்வதி ராணியோட புகழ பாட போறேன்னு சொல்லிட்டு வந்தானா. வந்தோடனே வினோத் என்ன பண்றான்னு பாருங்க. ஒரு வேண்டுகோள், உங்கள் ஜாக்கெட்டின் கொக்கியை யாராவது போட சொல்லுங்கள், தயவு செய்து போட்டு விட்டு பேசுங்கள். அது மட்டும் இல்லாம இந்த தர்பூசணி வந்து பாட்டு பாடிட்டு இருக்கும்போது வினோத் வந்து சும்மா இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. ராணியோ கண்ணழகி, கண்களால் எதிரி நாட்டை வீழ். இந்த ரவுடி பையனை பார்த்து முதல்ல ஈங்கறா, அப்புறம் ஊங்கறா, அப்புறம் டேங்கறா. இத பார்த்தோன்னே தர்பூசணிக்கே சிரிப்பு வருது. அப்படி இருக்கும்போது மத்தவங்களுக்கு சிரிப்பு வராம இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை எப்படி பண்றான்னு பாருங்க வினோத். வாசலிலே யமதர்மன் போட்டோவை மாட்டி இருக்கும் உங்கள் அரசுக்கு எங்கள் நன்றி. இத பார்த்தோன்னே எவ்வளவு சிரிப்பு வந்திருக்கும். நான்லாம் வந்து எபிசோட் பார்த்துருக்கும் போது சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு வீடியோ ப்ளே பண்றேன், அதை பார்த்துட்டாங்க. முட்டை பப்ஸ் ஆசைப்பட்டு வந்துட்டிய பிக் பாஸ், வந்ததுல இருந்து பாக்குறோம் நீ ஒரு டமாசே. மொக்க பில்லடு போட்டு இவ்வளவு நேரம் அறுத்த, கிஞ்சி போன தொண்டையில பாட்டத்தானே கெடுத்த. இந்த பாட்டெல்லாம் பாட்டு இருக்கும்போது தர்பூசணிக்கு சம கோவம் வருது. ஆனா என்ன பண்றது, இந்த டாஸ்க் ஆச்சே அப்படின்னு சொல்லி அமைதியா போயிட்டு இருக்காரு. ஆனா உண்மையே சொல்லுங்க, தர்பூசணி கெட்டப்ப பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது?
அழகே பொறாமைப்படும் பேரழகி. இதுக்கப்புறம் கனி எந்திரிச்சு இந்த தர்பூசணி வந்து கீஞ்ச தரிச்சட்டி வாயின்னு சொன்னதுக்கு அரோரா வந்து இப்படி பேசாதான்னு சொன்னதுக்கு சண்டை போட்டாங்கல்ல. ஸோ அந்த விஷயத்த சபையில வந்து எடுத்து வந்தாங்களா. இதை பார்த்த பார்வதி வந்து எப்படி நம் நாட்டு இளவரசிய ஒரு அமைச்சர் வந்து கிண்டல் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தர்பூசணி கிட்ட பேசணுன்னே தர்பூசணி அம்மா கடுப்பாயிட்டான். ஸோ எல்லா பொருளையும் சட்டக்கடன் தூக்கி போட்டுட்டு அப்பாட்டு நடந்து போயிட்டு என்ன பண்ணிருப்பான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கேமரா முன்னாடி போய் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சார் ப்ராப்ளம்? ஆனா இது நடந்துட்டு இருக்கும் போதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சம்பவம் நடந்துச்சு. அது பார்த்துட்டு வருமா. இவ்வளவு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. ஆனா வினோத் மட்டும் படுத்துட்டு ரசிக்கிறாரு, உட்கார்ந்துட்டு ரசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம டான்ஸ் ஆடிட்டே ரசிச்சிட்டு இருக்காரு. அவர் நினைச்சிருப்பாரு என்னென்ன பேச்சு பேசினேன் அதான் சவு சவு அப்படின்னு. அவர் செம்ம ஜாலியா இருக்காரு. இது மட்டும் காமெடி இல்ல. இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது திவ்யா வந்து சேர்ல உட்கார்றன்னு பேர்ல கீழே விழுந்துட்டாங்க. விழுந்துட்டு யாரும் பார்த்தா நம்ம கலாய்ச்சிட்டோம்னு சொல்லிட்டு அவங்களே கலாய்க்கிற மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் சொல்லியிருந்த மாதிரியே கேமரா முன்னாடி போயிட்டு தர்பூசணி வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டான். இந்த கனி இந்த சரியில்லை, சமையல் கட்டிலே இருந்துட்டு கோல் மூட்டி விட்டுட்டு இருக்காங்க, இதெல்லாம் வந்து செட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் அரோராயமி போட்டு பொம்பளுக்கு ஆரம்பிச்சிட்டான். அப்படியே சொல்லிட்டே இருந்து இந்த கேமராவை கற்பழிச்சிட்டு இருந்தான். குரங்கு மாதிரி உட்காந்துருங்க. ஏய் என்ன குறுகுறுன்னு பாக்குற? என்னடா உம்மா கொடுக்குற? ஆனா அந்த தர்பூசணி வந்து இங்க புலம்பிட்டு இருக்கும்போது இந்த கனியும் அரோராவும் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. என் சிரிப்பு அடக்க முடியலன்னு. ஆனா உள்ளுக்குள்ள செம்ம கடுப்புல இருக்காங்க கனி. ஸோ தர்பூசணி வந்து நான் அந்த டாஸ்க்கு விளாடலாம்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டான்ல, ட்ரெஸ் மாத்திட்டான். ஸோ அதுக்கப்புறம் இங்க வந்து கனி வந்து திரும்பியும் உட்காந்து இவங்க என்ன மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பேசுறதுலாம் தப்பு அப்படின்னு சொன்னோடனே நம்மளை பத்தி பேசுறாங்களா அப்படின்னு சொல்லி தர்பூசணி வந்து அங்கிருந்து உருண்டுகிட்டே வந்து என்ன பத்தி பேசாதீங்க, நான் அந்த சபையில இல்ல ஏன் பேசுறீங்க அப்படின்னு அங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சோன்னே ரெண்டும் போட்டு சண்டை நிக்காம போயிட்டே இருக்கு. கத்துன்னு கத்துறாங்க ரெண்டு பேரும். ஆனா கனியோட ரியல் ஃபேஸ் இப்பதான் தெரிய ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டு விட்டாளையா சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ஆனா தர்பூசணி சொல்றதும் கரெக்ட் தான்ப்பா இருக்கு. ஏன்னா நம்ம சமையல் கட்டில இருந்து எல்லாத்தையுமே ஏமாத்திட்டு இருக்க மாதிரி தானே இருக்கு. ஸோ அதை தான் வந்து தர்பூசணி கேட்டுட்டு இருக்கான். ஆமா. இதுக்கப்புறம் சபரி உள்ள பூந்து சமாதானப்படுத்தன்னு சொல்லிட்டு பெட்ரூம்ல இவங்க ரெண்டு பேத்தையும் கூட்டு வச்சு பேசினான். ஸோ அப்போ வந்து கனி வந்து எனக்கு கால் ஒழிச்சிச்சு, பட் இவங்க நல்லா சாப்பிடான்னு சொல்லிட்டு நான் உட்காந்து தோசை எல்லாம் ஊத்தி கொடுத்தேன் இப்படின்னு பாசமா பேசணுன்னே தர்பூசணி எல்லாம் என்ன பண்ணன்னு தெரியாம மன்னிச்சுங்க கனியக்கா அப்படின்னு சரண்டர் ஆயிட்டான். என்னமோ உன்னை பெரிய ரவுடில நினைச்சேன், ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. பட் இந்த கேப்ல கமருதீன் என்ன பண்றான்னு பாருங்க. இந்த தங்கச்சி கொஞ்சம் இதெல்லாம் பார்த்த பாரு வந்து பொசசிவ்னஸ்ல இத பாத்தீங்களா இவங்க ரெண்டு பேத்துக்கும் இதுல ஏதோ நடக்குது போல இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள சரியான வருத்தத்துல இருக்காங்க. இவ்ளோ சொல்றவன் எங்களுக்குள்ள அது இருக்குன்னு பச்சையா சொல்ல வேண்டியதானே. ஏன் பாரு கோவப்படுறீங்க? அரோராக்கு ஆறுதல் சொல்றதுக்கு துஷாரும் வெளியே போயிட்டாங்க. சோ இப்போதைக்கு இருக்கிறது கமருதீன் தானே. சோ நீங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை. அதுக்கப்புறம் ஒரு மொக்க டாஸ்க் கொடுத்தாங்க. என்ன டாஸ்க்னா ரெண்டு டீமும் ஆளுக்கு 3 கொடிய வீட்டுக்குள்ள ஒளிச்சு வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரு ஒவ்வொரு டீம்ல இருந்து உள்ள போய் தேடி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு யாரோட கொடி அதிகமா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த டீம் வந்து வின்னர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தர்பூசணி வந்து வின் ஆயிட்டாங்க. எப்படி மாமா ஆனா அந்த டாஸ்க்ல வீணா பொண்ணு அடுத்த நாட்டு கொடியை கண்டுபிடிச்சோன்னா அவங்க நாட்டு கொடியை கண்டுபிடிச்சிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஓடி வருது. எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்த அறிவு சுத்தமா இருக்காதுன்னு பாத்தியா. இதுக்கப்புறம் தர்பூசணி எப்பவும் போல கேமரா முன்னாடி வந்து கனி அப்படி பண்றாங்க, அரோரா எப்படி பண்றா அப்படின்னு ஓராளையும் பிடிச்சி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தாங்களா. இதை பார்த்தா கேமரா டீம் வந்து பார்த்துருப்பாங்க. இவன் வந்து புலம்பிக்கிட்டே 20 நிமிஷம் மேல பேசுவான். செம கடுப்பான கேமராமேன் என்ன பண்ணாங்க நீங்களே பாருங்க. பிரச்சனை நைட்ல புரட்ட பிரச்சனை. இதுல என்ன ஒரு பிரச்சனை? நைட்ல புரட்ட பிரச்சனை. நான் தான் எடுத்து விட்டேன். ஆனாலும் தர்பூசணி கீழே விழுந்தது தெரியக்கூடாதுன்னு கை தட்டுது, முன்னாடி போய் கை காட்டுறான். ஆனாலும் தர்பூசணிக்கு அவமானப்பட்டது பொறுக்க முடியல.
இந்த அவமானம் உனக்கு தேவையா? இப்போ சாண்ட்ரா வந்து வினோத்துக்கிட்ட போயிட்டு நீங்க வந்து காமெடி பண்றீங்க, ஆனா உருவகேலி பண்ணாம கொஞ்சம் காமெடி கம்மி பண்ணிட்டு வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஏன்னா தர்பூசணியோட மனசுல அவன் தான் பெரிய ஹீரோ, அவன் ரொம்ப அழகா இருக்கான் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நிறைய விஷயத்த போட்டு வச்சிருக்கான். ஸோ நம்ம அதை உடைச்சா அவன் வந்து பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால நம்ம வந்து வஞ்ச புகழ்ச்சி அணியில இந்த 23 புலிகேசில மாமண்ணா நீ ஒரு மாமா மண்ணா அப்படின்னு பாடுவாங்கல்ல, அந்த மாதிரி வஞ்ச புகழ்ச்சி அணியில நீங்க பாடுங்க, அதாவது கிண்டல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த வினோத் வந்து ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. இதுக்கப்புறம் வந்து கமருதீன் வந்து நெய் எடுத்து சாப்பிட்டுருக்கான், அது மட்டும் இல்லாம கெமிக்கும் ஷேர் பண்ணிருக்கான். இதை பார்த்தா பாரு வந்து நம்ம பீஸ் தானே சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு அமைதியா பேர்க்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு லாடர்னு பேர்லையா என்னன்னு தெரியல கம்ப்ளைண்ட் பண்ணான். அதாவது சுபிக்ஷா கிட்ட. சுபிக்ஷா வந்து டோரா பூச்சி கார்ட்டூன்ல குள்ளநெறி வந்து திருடும்ல, அப்போ வந்து திருடக்கூடாது குள்ளநெறி திருடவே கூடாது அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தா கமருதீன் வந்து அஃபண்ட் ஆகிட்டு வெளியே போய் உட்காந்து அரோராட்ட புலம்பிட்டு இருக்கான். ஸோ புலம்பிட்டு இருக்கும்போது அரோரா எங்க கை வச்சிருக்கான்னு பாத்துக்கோங்க. ஸோ உள்ள இருந்து யாரோ வர்றன்னு தெரிஞ்சோன்னே அரோரா கை எடுத்துட்டா. ஏன் அரோரா கை எடுத்துட்டீங்க? நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா தானே பழகுறீங்க, ஏன் கை எடுக்கிறீங்க? தைரியமா தொடையில வச்சுட்டு பேசலாம்ல. வேண்டாம் சார் அப்படின்னு பார்த்தா அங்கிருந்து வந்தது பாரு. ஸோ இங்க பாரு இதை பார்த்தா கண்டிப்பா சண்டை வரும்னு சொல்லிட்டு முன்கூட்டியே தெரிஞ்சு அரோரா கை எடுத்துட்டா. சொல்லுடி சொல்லு. ஸோ பாரு வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. எப்படி கன்வின்ஸ் பண்றாங்க நீங்களே பாருங்க. இது பண்ணாத பாரு, கலந்து போதும். வெறுப்பா பேசுறேன். ஒரு நிமிஷங்க. இப்படி கன்வின்ஸ் பண்ணாலும் கமருதீன் வந்து மாறவே இல்லை. ஏன்னா கமருதீன் வந்து இந்த பீஸை எப்படி கழட்டி விடலான்னு யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை வச்சு கழட்டி விட்டுலாம்னு நினைச்சிட்டான்னு நினைக்கிறேன். நமக்கு பொண்ணுங்க மத்தியில இன்னொரு பேர் இருக்கு, எம்மன் மதான். எம்மன் மதான். சரி ஓகே, இதோட நேரத்துல எபிசோடு எதெல்லாமே முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்லை இப்படி மாத்துங்க ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு தோன்றதையும் கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திப்போம். நான் தான் உங்க ஜாலி. பாய்.